பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் புதிய அந்த சாப்டர் 11 அது பார்க்க போகின்றோம். அதனுடைய தலைப்பு த ரீசன் ஆஸ் கவர்னர் ஆஃப் லைஃப். வாழ்வை எது வழி நடத்தணும், எது தலைமை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்றால் மனிதனுடைய அறிவு. அது சம்பந்தமா இன்டலெக்ட், அது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். போன சாப்டர் 10ல என்ன பார்த்தோம் என்றால் எஸ்தட்டிக் அண்ட் எத்திக்கல் கல்ச்சர் பார்த்தோம். அதுல என்ன இறுதியாக ஒரு கருத்து பகவான் தெரிவித்திருந்தார் என்றால், ஒரு மனிதனுடைய எத்திக்கல் சென்ஸ் அண்ட் எஸ்தட்டிக் சென்ஸ், அதாவது தார்மீக நெறிகள், அப்புறம் எஸ்தட்டிக் சென்ஸ் அவனுடைய கலை நயம், கலா ரசனை, அழகுணர்ச்சி, இதெல்லாம் எஸ்தட்டிக் சென்ஸ். இது ரெண்டுமே நம்முடைய சைக்கலாஜிக்கல் பீயிங், மனிதனுடைய சைக்கலாஜிக்கல் பீயிங், உளவியல் ரீதியான அம்சத்தினுடைய 2 சக்திகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒன்று எத்திக்கல் ஆஸ்பெக்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி, சித் ஆஸ்பெக்ட், சித் சக்தி ஆஸ்பெக்ட். எஸ்தட்டிக் சென்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் டிலைட், ஆனந்த ஆஸ்பெக்ட், இது ரெப்ரசன்ட் பண்ணுது. எல்லாமே டிவைன் ஆஸ்பெக்ட்ல இந்த ரெண்டு அம்சங்களும் தான் இவை மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இதை நம்ம ஒன்ஸ் என்ன இரண்டுமே எதுலையுமே எக்ஸஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ்டா, 2 அம்சங்களையும் ஒருவர் சமநிலையில் தன்னுள் வைத்திருக்க வேண்டும். சமநிலையில் ரெக்கன்சைல்டா இருக்கணும், ஒன்றுடன் ஒன்று இணக்கமாக ஒத்திசைவுடன் இருக்கணும் அப்படிங்கிறார். இத ஈக்குவலா இருக்கணும், சமநிலையில ரெண்டையும் நம்ம பாவிக்கணும் அப்படின்னா, இதை விட ஒரு உயர் விதி தான் இதை செய்ய முடியும். இதை விட ஒரு உயர் விதி, எஸ்தட்டிக் சென்ஸ், எத்திக்கல் சென்ஸ், இதை விட ஒரு ஹையர் பிரின்சிபல், அதுதான் செய்ய முடியும். அதுதான் என்ன செய்ய முடியும், இது ரெண்டுலையும் பாரபட்சம் இல்லாம இரண்டையும் இணைத்து ஒவ்வொன்றினுடைய நோக்கங்கள், ஒவ்வொன்றினுடைய அந்த சாத்தியக்கூறுகளை இணைக்க முடியும். இந்த உயர் விதி, ஹையர் பிரின்சிபல், அது மனிதனிடத்தில் காணப்படும் அந்த ரீசன் அண்ட் இன்டெலிஜென்ட் வில், இதன் மூலமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். அந்த உயர் விதி எப்படி மனிதனுக்கு தருவிக்கப்படும் என்றால், is provided by the human faculty of reason and intelligent will. இதுல the human faculty of reason and will, மனிதனுடைய அறிவு, சங்கல்பம் அதுதான் நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய நேச்சரை ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிறார். தட் மஸ்ட் பி த சாவரின், அதுதான் ஒரு அரசன் போல நம்மை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறார். இது சேஃப், ஏன்னா இது எதுலையும் ஈடுபடாது, எது சரியோ அதை செய்யும். இப்படிதான் நம்ம போன சாப்டர்ல இந்த கருத்துடன் இந்த போன
சாப்டர் வந்து பகவான் முடித்திருந்தார். இப்போ இந்த சாப்டர்ல அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, த ரீசன் as கவர்னர் ஆஃப் லைஃப். மனிதனுடைய என்ன காரணத்திற்காக நம்ம வந்து மனிதனுடைய அறிவை வந்து அவனோட ஒரு மனிதனுடைய வாழ்வை நடத்துவதற்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க டிஸ்கஸ் பண்றாரு. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்ன நம்ம பொதுவா என்ன ஒரு கண்ணோட்டம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்வில் ஒருவர் வந்து 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 விட்டால் அவர் வந்து த ரீசன், சங்கல்பம், இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை. வெறும் ஆன்மீக நெறிகளுக்கு கட்டுப்பட்டிருந்தால் போதும். இப்படி என்று ஒரு கருத்து ஒரு பாரம்பரியமாக கருதப்படுகின்றது. அறிவை நம்புவர்களை அவர்கள் ஒரு தரம் தாழ்ந்த நிலையில் இருப்பது போல கருதுவார்கள். ஆன்மீக கண்ணோட்டத்தில் அனைத்தையும் பார்ப்பதுதான் சரி. அறிவை நம்புவது என்பது ஒரு பொருந்தாத வேலை, நம்முடைய ஆன்மீக சாதனையில் பொருந்தாத வேலை என்று பொதுவாக எல்லோரும் எண்ணுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது பகவான் ஏன் இங்க த ரீசன் as கவர்னர் ஆஃப் லைஃப் என்று கூறுகின்றார்? அது பார்க்கணும், நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரிணாமத்துல மெட்டீரியல் சடப்பொருள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் லைஃபே இல்லை. சடப்பொருள்லேருந்து அடுத்த நிலைக்கு வந்தப்புறம் லைஃப் எலிமெண்ட் உள்ள வந்துருச்சு. தாவர இனங்கள், விலங்கினங்கள், அதுல வந்து லைஃப் எலிமெண்ட் வந்து உள்ள வந்துருச்சு. விலங்கினங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மைண்ட் எலிமெண்ட் வந்து வெளிப்படல, ரொம்ப ரூடிமெண்ட்ரி ஸ்டேட்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில தான் மைண்ட் எலிமெண்ட் வந்து அனிமல்ஸ் லெவல்ல இருக்கு. மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறந்தான், நன்றாக வளர்ச்சி அடைந்த மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறந்தான் இந்த புத்தி, இன்டெலிஜென்ஸ், ரீசன் இது நன்றாக வளர்ந்திருக்கின்றது. அப்படின்னா இதெல்லாமே வந்து இயற்கையினுடைய ஒரு வளர்ச்சியில முக்கியமான ஒரு நிகழ்வு. மனிதனுக்கு அறிவு என்பது காணப்படுவது அந்த பரிணாமத்துல, இயற்கையினுடைய பரிணாமத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்ப இயற்கையே அப்படி இருக்கும் பொழுது விலங்குகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷ அம்சத்தை மனிதனுக்கு இயற்கையே வழங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை புறக்கணிப்பது சரியா? ஒன்று அதை முற்றிலுமாக புறக்கணிப்பது, அல்லது அதை வைத்துக்கொண்டு அதை தாண்டி செல்வது சரியான முறையா? அதை உதாசீனப்படுத்தாமல் அதை வைத்துக்கொண்டு அதற்கு அடுத்த நிலைக்கு செல்வது சரியான வழியா? அதைத்தான் பகவான் கோருகின்றார். பகவான் எப்பொழுதுமே அறிவை புறக்கணிங்க, ரீசனை வந்து நீங்க இக்னோர் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. யூ ஹேவ் டு கோ பியாண்ட் ரீசன், அதான் சொல்லணும். அதான் அர்த்தமே ஒழிய அறிவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அறிவை வந்து அறிவையும் புத்தியும் ஒருத்தங்க புறக்கணிச்சாங்க அப்படின்னா அவங்களால வந்து பரிணாமத்துல மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில வாழ்வில் அவர்களால இயங்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு லீட் அ நார்மல் லைஃப். ஏன்னா நார்மல் லைஃப் நம்ம வாழ்ந்து கொண்டுதான் அடுத்த நிலைக்கு செல்லணும். மனிதனுடைய அடுத்த நிலைக்கு செல்வது இந்த நிலையில இருந்துட்டு தான் நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இந்த நிலையே நம்ம சரியா இல்லாம எப்படி அடுத்த நிலைக்கு செல்ல முடியும்? அதனால்தான் வந்து மனிதனுக்கு வந்து ரீசன் என்பது, அறிவு என்பது முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது பரிணாமத்துல. இந்த நிலையில, இந்த ஸ்டேஜில்
இதை எப்படி நம்ம சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லுவது? ஒரு மனிதன் வந்து வாழ்வுல வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா அவன் கண்டிப்பா அறிவுக்கு ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும். மதர் வந்து நிறைய தடவை சொல்றாங்க. என்ன காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த நம்ம கிட்ட இருக்கிற 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று லைஃப் எலிமெண்ட் இருக்கு, அந்த வைட்டல் எலிமெண்ட் இருக்கு. இன்னொன்று நம்மளுடைய பாடி இருக்கு, உடல். அதுக்கு அடுத்தது மனம் இருக்கின்றது. மதர் என்ன சொல்றாங்க, அந்த மனம் தான் வந்து இது ரெண்டையும் ஆள வேண்டும் அப்படிங்கிறாங்க. பகவானும் அதைத்தான் கூறுகின்றார். the mind should rule the body and the life. அப்பதான் இந்த பாடி அண்ட் வைட்டல் வந்து சில சமயம் ஒரு இம்ப்ராக்டிக்கல் ஆன விஷயங்களை தங்களுடைய கோரிக்கைகளாக வைக்கும். பாடி என்ன செய்யும், இம்ப்ராக்டிக்கலா சில விஷயங்களை செய்ய சொல்லும். வைட்டல் என்ன செய்யும், இம்ப்ராக்டிக்கலான ஆசைகளை அது தூண்டும். இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா மனிதனுக்கு அறிவு அப்படிங்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவனுடைய வைட்டலை வந்து ஒரு ஒழுங்கு நெறிப்படுத்த முடியும், பாடியை நெறிப்படுத்த முடியும். ஈவன் நல்ல ஒரு மனிதனுக்கு மதர் வந்து இதை பத்தி ஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க. என்ன காரணத்தினால பிசிக்கல் எக்ஸசைசஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பதில் மதர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீசனபிளா நீங்க திங்க் பண்ண கத்துக்குங்க. ஒரு இடத்துக்கு ஒரு இந்த வேலையை செஞ்சா நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து தெரியணும். இந்த ஒரு காரியத்தையோ இந்த ஒரு இயக்கத்துல செய்யும் பொழுது இந்த வேலையை செஞ்சா நம்மளுடைய உடல் வந்து உடலுக்கு தீங்கு விளைக்கும் அப்படிங்கிறத மனிதன் வந்து அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதை சொல்லித்தராதனாலதான் குழந்தைகள் வந்து எந்த காரியத்தை செஞ்சா உடலுக்கு தீமை வருமோ அதை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க, மதர் சொல்றாங்க. அடுத்தது நம்மளுடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகள், டிமாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸஸா போகும்பொழுது இது என்ன செய்கின்றது, நம்மளுடைய உடலுக்கும் தீங்கு விளைவிக்கின்றது, மனதிற்கும் தீங்கு விளைவிக்கின்றது. ஸோ ஒரு மனிதன் வந்து அவனுடைய உடல் மற்றும் பிராணமயத்தை வந்து சரியான முறையில நெறிப்படுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு புத்தி, மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல அறிவு, அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவன் புறக்கணிக்கவே கூடாது. இதுதான் வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள். ஆன்மீக வாழ்வில் கூட அறிவு மனிதன் வந்து அந்த ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சில ஆன்மீக அனுபவங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனிதன் நிலை தடி மாறி விடுவான். he will lose his balance. சில அனுபவங்கள் வந்து அவனை வந்து தலைகீழாக மாற்றிவிடும். அவன் வந்து தரையே வந்து காலில் படாம அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து அவனுக்கு தீங்கு விளைவிக்கும். அவனுடைய ஆன்மீக பாதையிலிருந்து அவன் வந்து பாதை நழுவி விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரீசன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கு தான் பகவான் வந்து இந்த சாப்டர்ல சொல்றாரு. இப்போ நம்ம paragraph 1 அதற்கு உள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 11, The Reason as Governor of Life. Paragraph 1. Reason, using the intelligent will for the ordering of the inner and the outer life, is undoubtedly the highest developed faculty of man at his present point of evolution. It is sovereign because the governing and self-governing faculty in the complexities of our human existence. Man is distinguished from other terrestrial creatures by his capacity for seeking after a rule of life, a rule of his being and his works, a principle of order and self-development, which is not the first instinctive, original, mechanically self-operative rule of his natural existence.
The principle he looks to is neither the unchanging, unprogressive order of the fixed natural type, nor in its process of change the mechanical evolution we see in the lower life, an evolution which operates in the mass rather than in the individual, imperceptibly to the knowledge of that which is being evolved and without its conscious cooperation. Yes, please. Salient points. Reason using the intelligent will for the ordering of the inner and the outer life is the highest developed faculty of man. It is the sovereign. Man is different from other terrestrial creatures by his capacity for seeking after a rule of life, a rule of his being, which is different from the instinctive rule of his natural existence. He looks to the principle which is not the unchanging, unprogressive order of the fixed type, nor does he look to the principle where there is a process of change evolving the mechanical evolution without the conscious cooperation as we see in lower life. Thank you. மனிதன் வந்து பரிணாமத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில வந்து அவனுடைய அறிவினுடைய செயல்பாடு என்பது மிக 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 முக்கிய பங்கை வகிக்கின்றது. இந்த அறிவு எப்படி செயல்படுகின்றது அப்படின்னா, அவனுடைய புத்தியினுடைய சங்கல்பம், இன்டெலிஜென்ட் வில். அந்த சங்கல்பம் என்பது எப்படி இருக்கு? இன்டெலிஜென்ட்டா இருக்கு, புத்தியுடன் இருக்கின்றது, ஒரு முட்டாள்தனமா கிடையாது. அந்த சங்கல்பம் எப்படி இருக்கு? இன்டெலிஜென்ட் வில். அதை உபயோகித்துக் கொண்டு என்ன செய்கின்றது? ஒரு மனிதனுடைய அகவாழ்வு மற்றும் புறவாழ்வு இதை ரெண்டையுமே அது நெறிப்படுத்துகின்றது. இந்த ஒரு விசேஷமான அம்சம்தான் வந்து மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பட்ச வளர்ச்சி அடைந்த ஒரு அம்சமாக, குணமாக பரிணாமத்தில் மனிதன் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில காணப்படுகின்றது. இதை இது வந்து இது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு பொதுமையான விஷயம். இது நம்ம அனைவரும் அறிந்த விஷயம். நம்ம எப்படி எல்லாத்தையும் எதை வச்சு டிசைட் பண்றோம்? நம்மளுடைய அறிவை வச்சுதான் செயல் பண்றோம். இன்டெலிஜென்ட் வில் அப்படிங்கிறாரு, அதாவது புத்தியுடன் கூடிய சங்கல்பம், இப்படிதான் நம்ம செயல்படுறோம். ஸோ இது நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில மனித குலத்திட்ட இப்ப காணப்படுகின்றது. இந்த பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷன்ல இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது, இது எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே நம்ம அறிமுகத்துல சொன்ன மாதிரி இது வந்து பிரதானமா இருக்கு. சாவரின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு கிங் இருப்பாரோ அதே போல நமக்கு வந்து நம்மளுடைய முழு ஜீவனுக்கும் எது வந்து பிரதானமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த ரீசன். அதுதான் வந்து நம்மை வழி நடத்துகின்றது. நம்மளுடைய ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் ஒரு காம்ப்ளெக்சிட்டினஸ் என்ன அர்த்தம்? நிறைய நெளிவு சுழிவுகள் இல்லையா நம்ம வாழ்வுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மைண்ட் ஒரு மாதிரி திங்க் பண்ணுது, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மைண்ட் திங்க் பண்ணுது. நம்மளுடைய இமோஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இமோஷன்ஸ் ரியாக்ட் பண்ணுது. பாடி வந்து அப்படிதான், அதுவும் அப்படித்தான். நமக்கு உள்ளேயும் டீல் பண்றோம், வெளியிலேயும் டீல் பண்றோம். அப்படிதான் நம்மளுடைய ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிம்பிளா இருக்கா அப்படின்னா கிடையாது. நிறைய நெளிவு சுழிவுகள், சிக்கல்களை கொண்டதாக இருக்கின்றது. காம்ப்ளெக்சிட்டிஸ்.
கம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் அவர் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் தான் நம்ம நம்ம எதிர்கொள்கின்றோம் ஒவ்வொரு நாளும். இது யாரு அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அமைப்பை யார் வந்து வழி நடத்துறாங்க அப்படின்னா, அதுவும் நம்ம யார் அது வந்து நம்மை நாமே வழி நடத்துவதற்கு இந்த அறிவு வந்து உபயோகமா இருக்கின்றது. அதனால்தான் வந்து அதை சாவரின் என்று கூறுகின்றோம். ஏன்னா அது நம்மை நாமே ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு வந்து கெட்டிக்காரத்தமா இருந்தது அப்படின்னா அவன் தன்னைத்தானே சிறப்பாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் உண்மை. எல்லாருமே அப்படிதான் நடத்துறாங்க. எல்லாருக்கும் யார் எது உதவி பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய அறிவு தான், சொந்த அறிவு தான். நம்மளே கேட்குறோம்ல, உங்களுக்கு சொந்தமா அறிவு இருக்கு இல்லையா, நீங்க சிந்திக்கணுமா வேண்டுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சா நம்ம சொல்றோம் அவங்கள்ட்ட. அதே போலதான். அதனாலதான் வந்து ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஆட்சி பீடத்தில் எது வீற்றிருக்கின்றது என்றால் இந்த ரீசன். அதுதான் வந்து வழி நடத்துகின்றது. ஒரு கம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் அவர் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் வந்து கவர்னிங் அண்ட் செல்ஃப் கவர்னிங் ஃபேக்கல்டி அப்படிங்கிறார். இந்த விசேஷமான ஒரு அம்சம்தான் வந்து இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜந்துக்களில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகின்றது. Man is distinguished from other terrestrial creatures by his capacity for seeking after a rule of life. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம வாழ்வை வந்து இஷ்டப்படி நடத்துறதுக்கு நம்ம யாருமே அனுமதிக்க மாட்டோம். நம்ம வாழ்வை வந்து இஷ்டப்படி வாழறதுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு கைடன்ஸ் படிதான் அவங்க வாழ்வை நடத்த அவங்க வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எவ்ரிபடி நீட்ஸ் சம் கைடன்ஸ், சம் செல்ஃப் கைடிங் ரூல். அதுபடிதான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்றார்கள். அதுதான் அந்த விதிதான் வந்து அவருடைய ஜீவனை வழி நடத்துகின்றது. அவர்களுடைய செயல்பாடுகளை வழி நடத்துகின்றது. இப்படிதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு யார் வழி நடத்துறது? இந்த விஷயம்தான் இந்த ஒரு பிரின்சிபிள் தான் வந்து ஒரு ரூல் ஆஃப் லைஃப், ஒரு விதி, வாழ்வை வழிநடத்தும் விதி, அறிவை ஒட்டி செயல்படும் இந்த விதிதான் வந்து ஒவ்வொருவருடைய இயக்கத்தையும் வழி நடத்துகின்றது. அது என்ன செய்கின்றது? எல்லாத்தையும் நெறிப்படுத்துகின்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு வந்து இந்த அறிவு மாத்திரம் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்வு வந்து தரிகட்டு போயிடும். ஆனா எது நெறிப்படுத்துகின்றது என்றால் அந்த மனிதனுடைய அறிவு. அதே போல அவனுடைய சுய வளர்ச்சி, செல்ஃப் டெவலப்மெண்ட், அதற்கும் எது வந்து உதவி செய்கின்றது என்றால் இந்த மனிதனுடைய அறிவு தான். இது வந்து விலங்குகள்கிட்ட இருக்கிறதுலேருந்து மாறுபட்டது, அது புரிஞ்சுக்கணும். இது வந்து விலங்குகள்கிட்ட இருக்கிற விஷயத்திலேருந்து இதுவும் அது ஒன்னா அப்படின்னா இல்லை. விலங்குகள் செயல்படுறதுக்கும் வேற, இது செயல்படுறது வேற. விலங்குகள்கிட்ட எப்படி எது செயல்படுகின்றது? எல்லாமே விலங்குகள் அப்படிங்கிற வாழ்வு அப்படிங்கிற இயக்கம் விலங்குகள்கிட்ட வந்த அப்புறம் எல்லாமே இன்ஸ்டிங்டிவா செயல்படுது. இந்த அமைப்பு which is not the first instinctive. விலங்குகள் இன்ஸ்டிங்டிவா செயல்படுது, அது இல்லை இது அப்படிங்கிறார். which is not the first instinctive, original, mechanically self-operative rule of his natural existence. மனிதனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட இயற்கையா, ஏன்னா எல்லா மனிதனுமே வந்து விலங்குகளுடைய அம்சம் அவங்ககிட்ட எப்பொழுதுமே இருக்கும் இல்லையா? எல்லா மனிதன்கிட்டையும் இந்த அனிமல் ஆஸ்பெக்ட் வந்து பேஸ்ல இருக்கும். அதுல பேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அவன்கிட்டயும் அந்த இன்ஸ்டிங்டிவா செயல்படுறது, ஒரு இயந்திர கதியா செயல்படுறது அப்படிங்கிறது அவனுடைய இயற்கையான அவனுடைய வாழ்வை ஒட்டி இருப்பது. ஆனால் அது அல்ல. இது வந்து அதனிலிருந்து உயர்ந்தது. அதைத்தான் பகவான் வேறுபடுத்தி காமிக்கின்றார். which is not the first instinctive, original, mechanically self-operative rule of his natural existence. அது இல்லை, அதுல இருந்து உயர்ந்தது இல்லையா? சோ இந்த விதியைத்தான், இந்த உயர் விதியைத்தான் மனிதன் நாடுகின்றான். எப்படிப்பட்ட விதியா இருக்க வேண்டும் அவன் விரும்புகின்றான்? தன் வாழ்வை எப்படிப்பட்ட விதி வழிநடத்த வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்றான் என்றால், விலங்குகள்கிட்ட எப்படி இருக்கு? விலங்குகளை வந்து எந்த விதி வழி நடத்துகின்றது?
மாறுதலே அடையாத, மாற்றமே அடையாத ஒரு விதி, அன்சேஞ்சிங் விதி. அதுதான் வழிநடை. எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டைப்ல தான் பிஹேவ் பண்ணுது இல்லையா? எல்லாமே ஃபிக்ஸ் டைப்ல தான் வந்து அவை அனைத்துமே செயல்புரிகின்றன. எல்லாம் ஃபிக்ஸ் டைப் தான் இருக்கும் விலங்குகள்கிட்ட, அன்சேஞ்சிங்கா இருக்கும். சரி, விலங்குகள்கிட்ட வந்து முன்னேற்றம் காணப்படுகின்றதா, ஏதாவது சைக்கலாஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னா கிடையாது. அன்ப்ரோக்ரஸிவா தான் இருக்கும். விலங்குகள் அப்படிதான் செயல்படுது. ஸோ இதை வந்து மனிதனுக்கு வந்து இதை விரும்பல. இது விலங்குகள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இது எதுக்கு எனக்கு, நான் வந்து இதோட ஒரு உயர் விதியை வேணும் அப்படிங்கிறான். The principle he looks to is neither the unchanging, unprogressive order of the fixed natural type. இது வேணாம் எனக்கு. இது அனிமல்ஸ்ட இருக்கு, பிக்ஸ்டா இருக்கிறது, மாற்றமே அடையாம இருக்கிறதுக்கு. எனக்கு ப்ராக்ரஸ் வேணும், எனக்கு மாறுதல் வேண்டும். அதைத்தான் மனிதன் விரும்புகின்றான். அப்புறம் ஒன் மினிட். ஆனால் மாறுதல் வேண்டும் விரும்புகிறான். மாறுதலை கொண்ட ஒரு விதியைத்தான் அவன் விரும்புகின்றான். அந்த மாறுதலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறான்னா, ஒரு மெக்கானிக்கல், ஒரு இயந்திரகதியாக செயல்படும் ஒரு மாறுதலை அவன் விரும்பல. nor in its process of change the mechanical evolution we see in the lower life. அதை அவன் விரும்பல. எல்லாமே மெக்கானிக்கலா செயல்படணும்னு விரும்புறானா என்றால் அது இல்லை. The principle he looks to is neither the unchanging and progressive order of the fixed natural type. விலங்குகள்லாம் செயல்படுறது போல அந்த ஒரு விதி விரும்புகின்றானா என்றால் இல்லை. இல்லை, செயல்படுகின்றது. அது வந்து எப்படி இருக்கு, மெக்கானிக்கலா இருக்கு. nor in its process of change the mechanical evolution we see in the lower life. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லோவர் லைஃப்ல வந்து இவல்யூஷன் எப்படி நடக்குது? விலங்குகள்கிட்ட எவல்யூஷன் நடக்குது, தாவர இனங்கள்ல இவல்யூஷன் நடக்குது, மனிதன்கிட்டையும் இவல்யூஷன் நடக்குது. என்ன வித்தியாசம்? இவல்யூஷன் அப்படிங்கிற பரிணாமம் அப்படிங்கிற இயக்கம் எல்லா நிலைகளிலும் ஏற்படுகின்றது. மனிதன்கிட்ட ஏற்படக்கூடிய இவல்யூஷனுக்கும் விலங்குகள்கிட்ட ஏற்படக்கூடிய, விலங்குகள் இல்ல அதுக்கு கீழே உள்ள நடைபெறக்கூடிய எவல்யூஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது மனிதனுக்கு கீழ் உள்ள நிலைகள், வாழ்வு நிலைகள்ல ஏற்படக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த பரிணாமத்துல ஏதாவது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு கீழ் உள்ள நிலைகள்ல நடக்கக்கூடிய பரிணாமம் வந்து மெக்கானிக்கலா நடக்கும், இயந்திர கதியா இருக்கும். அதுல வந்து நமக்கு கீழ் உள்ள வாழ்வு நிலைகளினுடைய உணர்வுள்ள பங்கேற்பு இருக்காது, கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. ஏதாவது எங்கேயாவது சொல்ல முடியுமா, இந்த ஒரு விலங்கு, ஒரு குரங்கு வந்து நான் வந்து மனிதனாகணும், ஸோ அதுக்காக எல்லா முயற்சியும் எடுப்பேன், பரிணாமத்தில் நான் வந்து ஈடுபட்டு அதை இன்னும் துரிதப்படுத்துவேன் அப்படின்னு எந்த குரங்காவது அதில் ஈடுபடுதுன்னு சொல்ல முடியுமா? எந்த விலங்கும் வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற பரிணாமத்தில் கான்சியஸா பார்ட்டிசிபேட் பண்ணுது, அதாவது விரும்பி உணர்வு ரீதியாக பங்கேற்கின்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மெக்கானிக்கலா நடக்குது, அதுல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது, அவ்வளவுதான். அது there is no conscious participation. ஆனா மனிதன் தான் செய்ய முடியும். மனிதன் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்,
நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நம்ம ஒரு உயர் நிலைக்கு செல்லணும், உயர் உணர்வு நிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்றோம். நம்ம இது மாதிரி உயர் விஷயங்களை படிக்கிறோம், ஆன்மீக புத்தகங்களை படிக்கின்றோம், ஆன்மீக சாதனையை செய்கின்றோம், ஆன்மீக பயிற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து we want to become a we want to be a conscious participant in the evolutionary process. சும்மா நம்ம வந்து ஒரு சைடு ஒரு ஒரு பாசிவ் ஆன்லுக்கரா இருக்க விரும்பல நம்ம. அதாவது அங்க அதுல ஈடுபடாம சும்மா பார்வையாளனாக நம்ம இருக்க விரும்பல. we want to become an active participant in the process of evolution. இதுதான் மனிதன் வேணும் அப்படிங்கிறான். அவனுக்கு கீழ் நிலையில அப்படி நடக்கிறது கிடையாது. அவங்கெல்லாம் வந்து they are simply subjected to the evolution, அவ்வளவுதான். மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறந்தான் அவன் வந்து he is an active participant in the evolutionary process. So அதுதான் பகவான் சொல்றாரு. Nor in its process of change the mechanical evolution we see in the lower life, an evolution which operates in the mass rather than in the individual. இப்போ எவல்யூஷன் எப்படி நடக்குது? ஒட்டுமொத்தமா அந்த அந்த இனத்துக்கே நடக்கின்றது. விலங்கினங்கள்ல ஒட்டுமொத்தமா நடக்குது அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ். ஆனா இங்க தனி மனிதன்ட்டு எப்படி இருக்கு? ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல ஈடுபடுகின்றான். சில பேர் வேகமாக முன்னேறுறாங்க, சில பேர் வந்து மெதுவாக முன்னேறுறாங்க. ஆனா விலங்குகள்கிட்ட அப்படி கிடையாது, ஒட்டுமொத்தமா நடக்குது. ஸோ இது வேணாம், மனிதனுக்கு வேணாம் அப்படிங்கிறான். An evolution which operates in the mass rather than in the individual, imperceptibly to the knowledge of that which is being evolved. அது யாரு? அனிமலுக்கு தெரியுமா தான் வந்து பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கோம்? ஒரு குரங்குக்கு தெரியுமா தான் வந்து பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன், நான் மனிதனாகணும், அதுக்காக எவ்வளவு என்னென்ன பயிற்சிகள்லாம் செய்யணுமோ அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு குரங்குக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் பகவான் சொல்றார். imperceptibly to the knowledge of that which is being evolved. எது இவால்வ் ஆயிருக்கு? ஒரு விலங்கு இன்வால்வ் ஆயிருக்கு, ஆனா அதுக்கு தெரியுமா? தெரியாது. and without its conscious cooperation, எந்த விலங்காவது அந்த பரிணாமத்துல வந்து தன்னுடைய உணர்வுள்ள ஒத்துழைப்பை வழங்குகின்றதா அப்படின்னா கிடையாது. அது வந்து இட் இஸ் சிம்பிளி சப்ஜெக்ட் டு தட் ஆபரேஷன், அவ்வளவுதானே ஒழிய தன்னுடைய உணர்வுள்ள பங்கேற்பை அது வழங்குவதில்லை. இதெல்லாம் மனிதனுக்கு தான் முடியும். அதைத்தான் மனிதன் வந்து நாடுகின்றான் அப்படிங்கிறார். ஸோ வாட் மேன் வாண்ட்ஸ் இஸ் தட் ஓன்லி. இதுக்கு வந்து மனிதனுக்கு அறிவு தேவை. அதனால்தான் வந்து பகவானுடைய அந்த யோகத்துல அறிவு வந்து ரொம்ப முக்கியம். இன்டெகிரல் யோகால அறிவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறாங்க. அறிவை வைத்துக் கொண்டுதான் நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அடுத்தது போகலாம். He seeks for an intelligent rule of which he himself shall be the governor and master, or at least a partially free administrator. He can conceive a progressive order by which he shall be able to evolve and develop his capacities far beyond their original limits and workings. He can initiate an intelligent evolution which he himself shall determine, or at least be in it a conscious instrument, more a cooperating and constantly consulted party. The rest of terrestrial existence is helplessly enslaved and tyrannized over by its nature, but the instinct of man, when he finds his manhood, is to be master of his nature and free. Explanation. He seeks for an intelligent rule of which he himself shall be the governor and master. He can conceive a progressive order by which he shall be able to evolve and develop his capacities. He can initiate an intelligent evolution which he himself shall determine, or at least be a conscious instrument in it. The rest of terrestrial existence is enslaved by its nature, but the instinct of man is to be the master of his nature and free. தேங்க்யூ. ஸோ மனிதனுக்கு வந்து எதை நாடுகின்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். அவன் வந்து அவனுக்கு கீழே உள்ள விலங்குகளை போல ஒரு பாசிவ்
எலிமெண்டா இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இருக்க விரும்பல. ஹி டசன்ட் வாண்ட் டு பி a passive participant. He wants to be an active participant in the evolutionary process. அது முக்கியமான விஷயம். இப்போ ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா அவனுடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இங்கே தேவை. அதுக்கு அறிவு தேவை. அதுக்கு தான் மனிதனுக்கு வந்து அந்த அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எத்தகைய ஒரு ஆட்சியை எதனுடைய ஆட்சியை விரும்புகின்றான் என்றால் அவனுடைய அறிவினுடைய ஆட்சியைத்தான் அவன் விரும்புகின்றான். He seeks for an intelligent rule. அதுக்கு யாரு வந்து அதை தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னா அவன் தான் தலைமை தாங்கி நடத்தணும். He himself shall be the governor and master, or at least a partially free administrator. அதுக்கு யார் வந்து அவன் நிர்வாகியா இருக்கணும் இந்த ஒரு ஆட்சிக்குன்னா அவன் தான் நிர்வாகியா இருக்கணும். அப்படித்தானே எல்லாரும் நம்ம விரும்புறோம் இல்லையா? நம்ம வந்து வேற யாரோ ஒருத்தங்க சொல்லி நம்ம செயல்படணும் விரும்பல. நம்மளுடைய அறிவு என்ன சொல்கின்றதோ அதுபடி தான் நம்ம வந்து செயல்புரிய அனைவருமே இதைத்தான் விரும்புகின்றார்கள். நம்ம எதை நாடுகின்றோம்? ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எதை நாடுகின்றான் என்றால், எந்த ஒரு வழி, எந்த ஒரு அமைப்பு அவனை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுமோ அதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் நாடுகின்றான். தெரிந்தோ தெரியாமலோ இதைத்தான் ஒவ்வொரு மனிதன் நாடுகின்றான். ஒரு ப்ரோக்ரெசிவ் ஆர்டர், இதைத்தான் மனிதன் நாடுகின்றான். அது மூலமா அவன் வந்து ஒரு உயர்நிலைக்கு செல்ல விரும்புகின்றான். தனக்கு வழங்கப்பட்டுள்ள இயற்கை வழங்கப்பட்டுள்ள அந்த திறன்களை அதனுடைய எல்லைக்கு அப்பால், அதனுடைய செயல்பாடுகளுக்கு அப்பால் அவன் வளர்க்க விரும்புகின்றான். இப்ப எல்லாருமே அப்படித்தானே பண்றோம். உடல்னா அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வளர்க்க விரும்புறோம். அறிவு இருக்கின்றது, அறிவை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்து கொண்டே செல்கின்றோம். நம்மளுடைய குணங்கள், உணர்ச்சிகள், அதை நம்ம வந்து பக்குவப்படுத்தி கொண்டே தான் செல்கின்றோம். ஸோ நம்ம வைட்டல் கெப்பாசிட்டிஸை நம்ம வளர்க்கின்றோம், பாடியிலி கெப்பாசிட்டிஸை வளர்க்குறோம், மென்டல் கெப்பாசிட்டிஸை நம்ம வளர்த்து கொண்டே செல்கின்றோம். எது இந்த ஒரு முன்னேறும் செயலுக்கு எது உதவியாக இருக்குமோ அதைத்தான் அவன் விரும்புகின்றான். ஒவ்வொரு மனிதனும் விரும்புகின்றான். இது எனக்கு பயனுள்ளதாக இருக்குமா முன்னேற்றத்திற்கு? அதைத்தான், அது அறிவுதான் மனிதனுக்கு இதுக்கு உதவுகின்றது. ஒரு இயந்திர கதியான பரிணாமத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக புத்தியை கொண்டு இயங்கும் ஒரு பரிணாமத்தில் ஒரு மனிதன் ஈடுபட விரும்புகின்றான். He can initiate an intelligent evolution. அது வந்து இயற்கை தீர்மானிக்காம இவனே தீர்மானிக்க விரும்புகின்றான். Which he himself shall determine, or at least be in it a conscious instrument. இதுதான் வித்தியாசம். இப்ப விலங்குகள் வந்து பரிணாமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அது வந்து கான்சியஸா இருக்குதா? தே ஆர் ஆல் பாசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அன்கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்டா தான் விலங்குகள் இருக்கின்றன. விலங்குகள், தாவர இனங்கள் எல்லாமே வந்து அன்கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்டா தான் அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல பங்கேற்கின்றன. ஆனா மனிதன் ஒருவன் தான் கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்டாக பங்கேற்க முடியும். At least be in it a conscious instrument, more a cooperating and constantly consulted party. அவன் வந்து அதுல வந்து பங்கேற்க விரும்புகின்றான். அவனுடைய ஒப்புதலை அவன் வழங்க விரும்புகின்றான். அவனுடைய ஒப்புதலை இந்த ப்ராசஸ்ல வந்து அவன் வந்து ஒப்புதலையும் ஒத்துழைப்பையும் அவன் வழங்க விரும்புகின்றான். அவனுடைய ஒப்புதலும் ஒத்துழைப்பும் இல்லாம அது வந்து மெக்கானிக்கலா நடப்பதற்கு அவன் அனுமதிப்பது இல்லை.
இதைத்தான் மனிதன் விரும்புகின்றான். He can initiate an intelligent evolution which he himself shall determine, or at least be in it a conscious instrument, more a cooperating and constantly consulted party அப்படிங்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகள் அப்படி இருக்குதா அப்படின்னா கிடையாது. They are helplessly enslaved and tyrannized over by his nature. இயற்கைக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றன. எப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியில எல்லாரும் ஒரு அடிமைப்பட்டு செயல்படுகின்றார்களோ, அதே போல இயற்கையினுடைய ஒரு மாற முடியாத விதிகளுக்கு உட்பட்டுதான் மற்ற எல்லா ஜீவராசிகளும் செயல்படுகின்றன. terrestrial existence-ல the rest of terrestrial existence is helplessly enslaved and tyrannized over by its nature. ஆனால் but the instinct of man, when he finds his manhood, is to be the master of his nature and free. ஒரு மனிதன் நன்றாக வளர்ச்சி அடைந்த மனிதன் எதை விரும்புறான் அப்படின்னா, இயற்கையை கட்டி காக்கும் ஆளுமையை கொண்டவனாக தான் ஆக விரும்புகின்றான். சுதந்திரமானவனாக விரும்புகின்றான். இயற்கைக்கு அடிமைப்பட்டு இருக்கும் ஒரு அமைப்பாக இல்லாமல் சுதந்திரமாகவும் அதை கட்டி ஆளுபவனாகவும் ஆக விரும்புகின்றான். இதெல்லாம் சாத்தியமாகணும் அப்படின்னா மனிதனுக்கு இந்த ரீசன் வேணும். முதலே பகவான் சொன்ன மாதிரி ரீசன் யூசிங் த இன்டெலிஜென்ட் வில் ஃபார் த ஆர்டரிங் ஆஃப் த இன்னர் அண்ட் அவுட்டர் லைஃப் அப்படிங்கிறார். இது இருந்தாதான் இதெல்லாம் சாத்தியம். அடுத்தது போகலாம், paragraph 2 போகலாம். Meanwhile, sir, இந்த consulted partyங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன சொல்றாரு பகவான் இங்க? எஸ், இப்போ ஒரு 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 இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு லேபர் வெல்ஃபேர் சம்பந்தமா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில, ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் யார் எடுக்கிறாங்க? மேனேஜ்மெண்ட்ல எடுக்கிறாங்க. யாருடைய நலனுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல அந்த தொழிலாளிகளுடைய நலனும் அடங்குகின்றது. ஓவரால் புரட்சிக்காக எடுக்கிறாங்க. அதில் தொழிலாளிகளுடைய நலனும் அடங்குகின்றது. அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப அந்த தொழிலாளிகளை நீங்க கன்சல்ட் பண்ணணுமா வேண்டாமா? அவங்கள கன்சல்ட் பண்ணாம அவங்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த டிசிஷனை எடுக்க முடியாது. 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்கிறாங்கன்னா, 3 பேரும் சம்பந்தப்பட்ட நலன் நலன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த 3 பேரையும் தான் நம்ம இன்வால்வ் பண்ணி தான் அந்த டிசிஷனை எடுக்க முடியும். அதே போல அந்த பரிணாமத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்படின்னா எல்லாமே முன்னேறுகின்றன. ஒரு உணர்வு நிலை தான் இங்க பார்க்கணும். இந்த எது பரிணாமத்தில் ஈடுபடுகின்றது? there is an evolution of consciousness. கான்சியஸ்னஸ் எவல்யூஷன்ல இன்வால்வ் ஆகின்றது. இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிற நிலை வர்ற வரைக்கும் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல அங்கேயும் பரிணாமத்துல அந்த கான்சியஸ்னஸ் உயர்ந்து கொண்டே போகின்றது. ஆனால் அந்த ப்ராசஸ்ல சம்பந்தப்பட்ட விலங்குகளோ சம்பந்தப்பட்ட தாவர இனங்களோ அவர்களுடைய ஆலோசனை அங்க எடுத்துக்கொள்ளப்படுகின்றதா என்றால் இல்லையா? எந்த அந்த ப்ராசஸ்ல எங்கேயாவது எடுத்துக்கிறாங்களான்னா கிடையாது. ஆனா இங்க மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்புறம் நம்முடைய அந்த பங்கேற்பு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் துரிதப்படுத்த முடியும். ஆன்மீக சாதனையை எதுக்காக செய்யறோம்? நம்ம நிச்சயமாக
இப்போ ஆன்மீக அனுபவமே, ஆன்மீக சாதனையே செய்யல, ஆன்மீக வழியிலே இல்லை, நம்ம வந்து ஒரு உயர் விஷயத்த நாடவே இல்லை, வி ஆர் நாட் சீக்கர்ஸ் அப்படின்னா, நம்ம பரிணாம வளர்ச்சியில் நம்மளோட நம்ம முன்னேறி கொண்டு தான் இருப்போம். ஆனா அங்க ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். நம்மளுடைய சீக்கிங் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறப்ப, இன்டென்சிவா இருக்கிறப்ப என்ன நடைபெறுகின்றது, இந்த பரிணாம வளர்ச்சியில நம்ம வந்து நம்முடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ வி பிகம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய ஒத்துழைப்பு அங்க தேவைப்படுகின்றது. வி பிகம் அ கான்ஸ்டன்ட்லி கன்சல்டட் பார்ட்டி. விலங்குகள் வந்து கான்ஸ்டன்ட்லி கன்சல்டட் பார்ட்டினா கிடையாது. விலங்குகளுக்கு ஆப்ஷனே கிடையாது அங்க. அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த விலங்குகள் வந்து எந்த பேஸ்ல, எந்த கதியில அங்க எவல்யூஷன் நடக்குதோ அந்த கதிக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். ஆனா மனித குலம் அப்படி கிடையாது. மனிதர்கள்ட்டே பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து ஃபாஸ்டா வந்து இதுல முன்னேறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு, அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சீக்கர்ஸா இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய வேகமா முன்னேறுறாங்க. சில பேர் ஸ்லோவா முன்னேறுறாங்க இல்லையா, நம்ம பார்க்குறோம். சில பேருடைய ஆன்மா வந்து அந்த ஈவன் நம்ம அந்த ஈவன் செவரல் பேர்த்ஸ் எடுத்தாலும் கூட சில பேருடைய ஆன்மா வந்து நன்ற வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறத பார்க்குறோம். சில பேருடைய ஆன்மா வந்து கொஞ்சம் ஸ்லோ பார்க்குறோம். ஸோ மனிதன் வந்து இங்க வந்து மனிதனுடைய ஒரு பங்கேற்பு இருக்கிறது, கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இதை மனிதன் விரும்புகின்றான். அவன் வந்து ஒரு பாசிவ் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க விரும்பல. அதுதான் பகவான் சொல்றார், அட்லீஸ்ட் பி இன் இட் அ கான்சியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், மோர் அ கோஆபரேட்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி கன்சல்டட் பார்ட்டி. அந்த பரிணாமத்துல வந்து நான் வந்து ஒரு பாசிவா இருக்கணும்னு விரும்பல. என்னுடைய வில் சங்கல்பம் வந்து நான் அங்க சங்கல்பத்தை வந்து அங்க வந்து வழங்க விரும்புகின்றேன். என்னுடைய சங்கல்பம் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நான் அந்த ப்ராசஸ்ல வந்து நான் வந்து ஆக்டிவா செயல்பட முடியும். என்னுடைய சங்கல்பம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? இங்க மனிதனுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சங்கல்பத்தை வழங்குறதுதான் கன்சல்டட் பார்ட்டி அப்படிங்கிற. இது விலங்குகள் பண்றதில்லை. விலங்குகள் வந்து தே ஆர் நாட் கன்சல்டட் பார்ட்டி. அதுதான் பகவான் சொல்றேன். கிளியர் சார். தேங்க் யூ. அடுத்தது போகலாம். Paragraph 2. No doubt all is work of nature, and this too is nature. It proceeds from the principle of being which constitutes his humanity, and by the processes which that principle permits and which are natural to it. But still it is a second kind of nature, a stage of being in which nature becomes self-conscious in the individual, tries to know, modify, alter and develop, utilize, consciously experiment with herself and her potentialities. In this change, a momentous self-discovery intervenes. There appears something that is hidden in matter and in the first disposition of life, and has not clearly emerged in the animal in spite of its possession of a mind. There appears the presence of the soul in things which at first was concealed in its own natural and outward workings, absorbed and on the surface at least self-oblivious. Afterwards, it becomes, as in the animal, conscious to a certain degree on the surface, but is still helplessly given up to the course of its natural workings, and, not understanding, cannot govern itself and its movements. Salient points. No doubt the reason too is nature. It proceeds from the principle of being which constitutes his humanity. But still it is a stage of being in which nature becomes self-conscious in the individual. In this change, a momentous self-discovery, that is, the presence of the soul in things, appears. This soul, which was concealed in its own natural and outward workings, becomes conscious to a certain degree on the surface. But still it is lost in the course of its natural workings and cannot govern itself and its movements. பரிணாமம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது வந்து ஒரு இயற்கையினுடைய
ஒரு செயல்பாடு, ஒர்க் ஆஃப் நேச்சர் அட் ஆல் லெவல்ஸ், நோ டவுட். பரிணாமம் தானே எல்லா இடத்துலையும், எல்லா லெவல்லையும் ஒரே பரிணாமம் தானே வேலை செய்யுது. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மனிதன் என்ன, மனிதன்கிட்ட மாத்திரம் என்ன அதுல விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். இதுவும் நேச்சர் தானே, இயற்கையினுடைய செயல்பாடு தானே அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ஒரு கேள்வி வரும், ஒரு கருத்து நம் மனதில் எழும். இதுவும் இயற்கை தான், அதுல ஒன்றை மாற்ற, இதுவும் இயற்கையினுடைய ஒரு செயல்பாடு தான். ஆனால் ஏதோ ஒரு விசேஷமான விதி மனிதன் என்கின்ற வர்க்கத்தை வழி நடத்தும் ஒரு விசேஷமான விதிக்கு இணங்கி இந்த பரிணாமம் என்கின்ற இயக்கம் மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து செயல்படுகின்றது. நோ டவுட் எல்லாமே இயற்கை தான். இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்புறம் ஏதோ ஒரு விசேஷமான விதி, அது வரைக்கும் செயல்படாத விதி மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்புறம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. அதனுடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பதான் அந்த இயற்கைக்கு உட்பட்ட பரிணாமம் செயல்படுகின்றது. அதுதான் அந்த விதி, அந்த விசேஷமான விதி, அதுதான் அந்த செயல்பாட்டை அனுமதிக்கின்றது. அந்த விதிதான் இயற்கையாகவும் செயல்படுகின்றது. இந்த விசேஷமான விதி எப்படின்னா, மனித குலத்திற்கே இயற்கையாக விதிக்கப்பட்ட ஒரு விதி போன்று செயல்படுகின்றது. It proceeds from the principle of being which constitutes his humanity, and by the processes which that principle permits and which are natural to it. ஆனா இது அந்த நேச்சர்லயே, இயற்கையினுடைய செயல்பாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது ரகம் அப்படிங்கிறார். இட் இஸ் a second kind of nature அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் நேச்சர் என்ன? இயந்திர கதியா செயல்படுறது, இன்ஸ்டிங்டிவா செயல்படுறது, மெக்கானிக்கலா செயல்படுறது. அதுல ஈடுபட்டும் எல்லா அமைப்புகளும் அதுக்கு கிடையாது. They have to simply subject themselves to the process of evolution. ஆனா இங்க அந்த செயல்பாட்டிலே வரக்கூடிய அந்த இரண்டாவது ரகம், செகண்ட் கைண்ட் ஆஃப் நேச்சர்ல எந்த நிலை வருகின்றது? ஒரு அடுத்த நிலை வருகின்றது. எந்த நிலை அப்படின்னா, அந்த இயற்கையே, இந்த நேச்சரே becomes self conscious in the individual அப்படிங்கிற அதான் வித்தியாசம். விலங்குகள்கிட்டையும் அந்த இயற்கை தான் செயல்படுது, அனிமல்ஸ் தாவர இனங்கள்லயும் இயற்கை தான் செயல்படுது, மேட்டர்லயும் இயற்கை தான் செயல்படுது. ஆனா மனிதன்கிட்ட செயல்படும் பொழுது அது வேறொரு விசேஷமான ஒரு அம்சத்தை அது மேற்கொள்கின்றது. அது என்ன விசேஷமான அம்சம் அப்படின்னா, அந்த நேச்சர் பிகம் செல்ஃப் கான்சியஸ் இன் த இண்டிவிஜுவல். அது தன்னைத்தானே உணரும் அந்த தன்மையை ஒரு தனி மனிதன் என்கின்ற அமைப்பில் அது பெறுகின்றது. இன் விச் நேச்சர் பிகம் செல்ஃப் கான்சியஸ் இன் த இண்டிவிஜுவல். ஒரு விலங்குகள்கிட்ட இருக்குமா? விலங்குகள்கிட்ட இயற்கையில் செல்ஃப் கான்சியஸா இருக்குமா அப்படின்னு கிடையாது. மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பலனா அந்த நேச்சருடைய செயல்பாடும் எப்படி இருக்கு? செல்ஃப் கான்சியஸா ஆயிடுது. ட்ரைஸ் டு நோ, அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றது, மாற்றம் செய்ய விரும்புகின்றது. மாடிஃபை, ஆல்டர் அண்ட் டெவலப். மாற்றம் செய்ய விரும்புகின்றது. ஒன்றை வளர்ச்சி செய்ய விரும்புகின்றது, வளர்ச்சிக்கு உட்படுத்த விரும்புகின்றது, ஒன்றை உபயோகிக்க விரும்புகின்றது. தொடர்ந்து அது சோதனைகளை மேற்கொள்கின்றது. கான்சியஸ்லி எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஹர்செல்ஃப். தன்னை குறித்தும் சோதனைகளை மேற்கொள்கின்றது. அண்ட் ஹர் பொட்டன்ஷியாலிட்டிஸ், அதுக்குள்ள தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து
சாத்தியக்கூறுகள் குறித்தும் தொடர்ந்து அது சோதனைகளை செய்து வண்ணம் இருக்கின்றது. இதெல்லாம் எப்ப நடைபெறுகின்றது அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்பறம் தான் இது நடக்குது. அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்காது. இயற்கையில பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகின்றதா அப்படின்னா கிடையாது. எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. நத்திங் டு பி மாடிஃபைட், நத்திங் டு பி ஆல்டர்ட், நத்திங் டு பி டெவலப்ட். இல்லை ஏதாவது புதுசான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு விரும்புதானா, அதுவும் கிடையாது. தன்னுடைய செயல்பாடுகளை குறித்து அது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இல்லை இந்த புதுசான ஒரு வழியில செயல்படுத்தலாமா அப்படின்னு அது பரிசோதனைகளை மேற்கொள்கின்றதா அப்படின்னா அதுவும் கிடையாது. அங்க தன்னுடைய திறன்களை இன்னும் எப்படி சிறப்பாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்கின்றனவா என்றால் அதுவும் கிடையாது. இதெல்லாம் மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்பறம் தான் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறார். இன் திஸ் சேஞ்ச் momentous self discovery intervenes. ஒரு அரிய கண்டுபிடிப்பு குறுக்கிடுகின்றது. அது எதுனா அரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அதுதான் ஃபைண்டிங் ஆஃப் அவர் சோல். ஃபைண்டிங் ஆஃப் அவர் சோல் அப்படிங்கிறது மனிதன்கிட்ட வந்தப்பறம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோல் டிவைன் ஸ்பார்க் அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலுமே இருக்கின்றது. மேட்டர்லேருந்து எல்லா நிலையிலுமே இந்த டிவைன் எலிமெண்ட் இருக்கு. ஆனா மனிதன் கிட்ட வந்தப்பறம் தான் நம்ம செல்ஃப் டிஸ்கவரி பண்றோம். அது வரைக்கும் அதை யாருமே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படிங்கிறார். இன் திஸ் சேஞ்ச் a momentous self discovery intervenes. ஸோ ஏதோ ஒண்ணு ஒளிந்து உள்ளது, சடப்பொருளிலும் ஒளிந்து உள்ளது. வாழ்வு அப்படிங்கிற நிலையில் அந்த நிலையிலும் அது ஒளிந்துள்ளது. ஆனா அங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள்கிட்ட எல்லாம் விலங்குகள் அந்த நிலையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரியாக வெளிப்படல. இன் ஸ்பைட் ஆஃப் இட்ஸ் பொசிஷன், ஈவன் விலங்குகள்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ருடிமெண்ட்ரி ஸ்டேட்ல மைண்ட் அப்படிங்கிற எலிமெண்ட்டும் இருக்கு. விலங்குகள்கிட்ட ஈவன் ருடிமெண்ட்ரி ஸ்டேட்ல மைண்ட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அறிவு அப்படிங்கிறது செயல்பாடு தான் மனிதன் கிட்ட வந்தப்பறம் தான் அது செயல்பட ஆரம்பிக்கின்றது. மைண்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் விலங்குகள்கிட்டையும் இருக்குது. ஆனா ரொம்ப ரொம்ப ருடிமெண்ட்ரியா இருக்குது. இருந்தாலும் கூட அங்க ஆன்மன் அப்படிங்கிறது செயல்பட வெளிப்படல. அங்க எல்லாம் மறைந்துள்ள நிலையில் தான் இருக்கின்றது. There appears something that is hidden in matter and in that first disposition of life and has not clearly emerged in the animal in spite of its possession of a mind அப்படிங்கிறார். ஸோ எது வெளியில வருது? இந்த முக்கியமான நிலையில there appears a presence of a soul in things. soul in things எல்லாத்திலும் உள்ள ஆன்மன் அதனுடைய சாநித்தியத்தை உணர்கின்றோம். அது ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெளிப்புற இயக்கங்கள்ல நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது அது நம்ம மேற்புறத்தில் நம்ம இருப்பதனால அதை நம்ம யாரும் பார்க்கறது. இட் இஸ் செல்ஃப் அப்ளிவியஸ். தன்னைத்தானே அது மறந்த வண்ணம் மறைத்த வண்ணம் இருக்கின்றது. செல்ஃப் அப்ளிவியஸா இருக்கு. அது நம்மளுடைய அவுட்வர்ட் ஒர்க்கிங்ஸ்ல பார்க்கும் பொழுது அது செல்ஃப் அப்ளிவியஸா இருக்கு. நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா மனிதன் தன்னை உள்ளுக்குள்ள போக போக இட் பிகம்ஸ் கான்சியஸ் டு அ சர்டன் டிகிரி ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறார். மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தப்புறம் கான்சியஸ் டு அ சர்டன் டிகிரி ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறார். எல்லா மனிதனும் அவ்வப்பொழுது இது தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருளை அவ்வப்பொழுது அவன் உணர்கின்றான். ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த அதனுடைய இயற்கையான செயல்பாடுகள்ல அது தன்னை இழந்து விடுகின்றது. பட் இஸ் ஸ்டில் ஹெல்ப்லெஸ்லி கிவன் அப் டு த கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரல் ஒர்க்கிங்ஸ். And not understanding cannot govern itself and its movements. அது முற்றிலுமாக தன்னை வெளிப்படுத்தாத நிலையில அது நம்முடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களையும் வெளிப்படுத்த முடியாது. இது ஏன் அந்த பகவான் இங்க இந்த கருத்தை கூறுகின்றார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்.
ஓ இங்க இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்ன? த ரீசன் ஆஸ் த கவர்னர் ஆஃப் லைஃப். சரி, ஏன் அப்படி ரீசன் மாத்திரம் நம்ம சொல்லணும்? நம்மகிட்டயே அந்த சைக்கிக் பீயிங் இருக்குது இல்லையா, அது ஏன் கவர்னரா இருக்கக்கூடாது? அதுதானே கவர்னராக இருக்கணும். அதுதானே நம்மளுடைய டிவைன் எலிமெண்ட் இன்னஸ் தட் ஷுட் கவர்ன் அவர் லைஃப். வை வி ஷுட் அலவ் ரீசன் டு கவர்ன் அவர் லைஃப் அப்படின்னா, இதுதான் காரணம். அது வெளிவராத நிலையில வரைக்கும், அது ஃபுல்லா வெளிப்பட்டு வரல இப்போ. அந்த நிலையை அதனால கவர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இந்த கருத்தை ரொம்ப மதர் இது ஹியூமன் சைக்கிள்ல இந்த கருத்து இங்க வருது. இதோட எக்ஸாக்ட் ரெப்ளிக இந்த கருத்தை மதர் அவங்க எப்பவோ சொன்ன ஒரு ஐ திங்க் கான்வர்சேஷன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், 1929-30ல. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க ஸ்பான்டேனியஸா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ரீசனை அபேண்டன் பண்ணாதீங்க. டோன்ட் அபேண்டன் யுவர் ரீசன். ஒன் ஷுட் நாட் அபேண்டன் ஒன்ஸ் ரீசன் till one psychic being till the complete governance of psychic being takes over one's life அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சைக்கிக் பீயிங் முழுவதுமாக வெளிப்பட்டு செயல்படுற வரைக்கும் தயவு செஞ்சு ரீசனை நீங்க புறக்கணிக்காதீங்க. புறக்கணிச்சீங்கன்னா ஸ்டூபிடான விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார்கிட்டையும் சைக்கிக் பீயிங் இருக்கு. அது முழுமையா அது செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாமே ஃபுல்லா வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற செயல்பாடுகள் இருக்கிறதுனால சைக்கிக் பீயிங் ஃபுல்லா செயல்பட முடியல. அந்த நிலையில நம்ம ரீசன் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பா நம்ம வழி நடத்துது அப்படிங்கிறது. அதுதான் முக்கியம். Afterwards, it becomes, as in the animal, conscious to a certain degree on the surface, but is still helplessly given up to the course of its natural workings, and not understanding, cannot govern itself and its moves. ஏன்னா அந்த வெளிப்புற இயக்கத்தினுடைய இதுல அந்த சைக்கிக் பீயிங் வெளியில முன்னாலே நடத்துறதுங்கிறது கஷ்டம். மனிதனுடைய வளர்ச்சி அடையாத, அதாவது நன்றாக வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஆன்ம நிலையில அது சாத்தியம். சராசரியா இருப்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அடையாத நிலையில சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம் நம்ம. But finally, in man, it turns its consciousness upon itself, seeks to know, endeavors to govern in the individual the workings of his nature, and through the individual and the combined reason and energy of many individuals, to govern too, as far as possible, the workings of nature in mankind and in things. This turning of the consciousness upon itself and on things which man represents has been the great crisis, a prolonged and developing crisis in the terrestrial evolution of the soul in nature. There have been others before it in the past of the earth, such as that which brought about the appearance of the conscious life of the animal. There must surely be another in its future, in which a higher spiritual and supramental consciousness shall emerge and be turned upon the works of the mind. But at present, it is this which is at work. A self-conscious soul in mind, mental being, Manomaya Purusha, struggles to arrive at some intelligent ordering of itself and life, and some indefinite, perhaps infinite development of the powers and potentialities of the human instrument. But finally, in the individual, it begins to govern the workings of his nature. And through the individual and the combined energy of many individuals, it begins to govern the workings of nature in mankind. This turning of the consciousness upon itself and on things which man represents has been a prolonged crisis in the terrestrial evolution of the soul in nature. There have been other crises before in the past of the earth which brought about the appearance of conscious life of the animal. There must be surely another in future
in which a higher spiritual and supramental consciousness shall emerge. But at present, a self-conscious soul in mind, Manomaya Purusha, is at work. It struggles to arrive at some intelligent ordering of itself and life. It strives to bring about the infinite development of the powers and potentialities of the human instrument. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த சோல் எலிமெண்ட் அதனுடைய பிரசன்ஸ் வந்து முழுவதும் வெளிப்படாத நிலையிலே இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவால்வ் ஆகிட்டே வருது. ஈவன் மனிதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவன் விலங்கினத்திலேருந்து மனிதனாக மாறுகின்றான். அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் ஒரு வளர்ச்சி அடையாத நிலையில அந்த சோல் எலிமெண்ட் வந்து நன்றாக அதை தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியாத நிலையில இருக்கின்றது. இறுதியாக என்ன நடைபெறுகின்றது? அதே நிலையில இருந்து விட முடியாது. மனிதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்து ஒரு உயர்நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுடைய பரிணாமத்துல என்ன ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைகின்றது என்றால், இந்த சோல் எலிமெண்ட் வந்து நன்றாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் ஒரு நிலை வருகின்றது. இட் டர்ன்ஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப் அப்படிங்கிறார் பகவான். இந்த சோல் வந்து அது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பேசிவ் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. எல்லா விஷயத்துலயும் அமுக்கப்பட்டு செயல்படும் நிலையில இருக்கக்கூடிய அது விழித்துக் கொள்கின்றது. விழித்துக்கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை அது உற்று நோக்கும் அந்த திறனை அது பெறுகின்றது. இட் டர்ன்ஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப், சீக்ஸ் டு நோ, endeavors to govern in the individual the workings of his nature, and through the individual the combined reason and energy of many individuals to govern too as far as possible the working of nature in mankind and in things அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நேச்சர் தான் வந்து டாமினண்டா இருக்கு. எல்லாமே நேச்சர்னுடைய டாமினன்ஸ் தான். மேட்டர்ல நேச்சர் டாமினண்டா இருக்கு, தாவர இனங்கள்ல நேச்சர் டாமினண்டா இருக்கு, விலங்குகள்கிட்ட நேச்சர் டாமினண்டா இருக்கு. மனிதன்டையும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஆரம்ப காலகட்டத்துல நேச்சர் தான் டாமினண்டா இருக்கு. அப்புறம் மனிதன்கிட்ட மனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து விடுகின்றது. மனதிலேயே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, இயற்கையை ஒட்டி செயல்படும் மனம். மனிதனுடைய செயல்பாட்டே பார்த்தோம் அப்படின்னா that which is bound by nature, பிரகிருதி. எல்லா மனிதனுடைய மைண்டினுடைய செயல்பாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லா நேச்சருக்கு எப்படி செயல்படுகின்றதோ அதற்கு இணங்கி செயல்படும் மனதினுடைய அமைப்பு. மைண்ட்லயே ஒரு போர்ஷன் அப்படி இருக்கு. ஆனா மனிதனுடைய மனதுல என்ன இருக்கு? வேற ஒரு விஷயமும் உள்ள இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? புருஷா எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்திருக்கோம். பிரகிருதி அப்படிங்கிறது நேச்சர். பிரகிருதிக்கு பின்னாடி ஒரு புருஷா எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது புருஷா அப்படிங்கிறது அந்த விட்னஸ் சோல் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் சோல் பீயிங், அது இண்டிவிஜுவல் சைக்கிக் எலிமெண்ட் இல்லை அந்த சோல் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து புருஷா அப்படிங்கிறோம். இண்டிவிஜுவல் கான்சியஸ் பீயிங், அதுதான் வந்து புருஷா அப்படிங்கிறோம். ஸோ மைண்டினுடைய வெளிப்புறத்துல ஒன்று இருக்கு. ஆனா மைண்டுக்குள்ள வந்து ஒரு சோல் எலிமெண்ட் இருக்கு. மென்டல் புருஷா அப்படிங்கிற இருக்கு. ஒவ்வொரு நம்மளுடைய ஜீவன்ல ஒவ்வொரு பாகத்துக்கு பின்னாடியும் ஒரு புருஷா எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். தெர் இஸ் அ சோல் எலிமெண்ட் இன் கரஸ்பாண்டிங் சோல் எலிமெண்ட் நம்மளுடைய 3 பகுதிக்கு பின்னாடி இருக்கு. மைண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு பின்னாடி ஒரு மென்டல் புருஷா ஒரு சோல் எலிமெண்ட் இருக்கு.
அதுதான் இங்க பகவான் சொல்றார். அது வந்து விழித்துக் கொள்கின்றது. அது வந்து இட் டர்ன்ஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அறிந்து கொள்ள விரும்புகின்றது. அது என்ன செய்கின்றது? அந்த தனி மனிதனுடைய வாழ்வை அது முன்னிருந்து நடத்த விரும்புகின்றது. அவனுடைய இயற்கையினுடைய செயல்பாட்டை அது வழி நடத்துகின்றது. அது மூலமாக ஒரு தனி மனிதனையும் வழி நடத்துகின்றது. அதே போல ஒரு ஒட்டுமொத்த அந்த தனி மனிதர்களினுடைய பல தனி மனிதர்களுடைய ஒரு குழு போன்ற அமைப்பினால அந்த மனித வர்க்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அது வழி நடத்த விரும்புகின்றது. இப்படிதான் அந்த செயல்படுது அப்படிங்கிறார். எப்படி செயல்படுது அப்படின்னா, இட் டர்ன்ஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப், சீக்ஸ் டு நோ, endeavors to govern in the individual. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லெவல்ல அது வேலை செய்யுது. the workings of its nature. அவனுடைய எல்லாத்துக்கும் அந்த சாங்ஷனரா அனுமந்தாவா செயல்படுகின்றது. உள்ள இருந்து என்னுடைய இயற்கையினுடைய செயல்பாட்டை எது அனுமதிக்கின்றது என்றால் உள்ள இருக்கக்கூடிய என்னுடைய புருஷ எலிமெண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் செயல்படுகின்றது. கவர்ன் இன் த இண்டிவிஜுவல் த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் இஸ் நேச்சர். அண்ட் அப்புறம் இண்டிவிஜுவலோட நிக்கிறது இல்லைல்ல, நம்ம வந்து we live in the collectivity through the individual and the combined reason and energy of many individuals. ஒட்டுமொத்த சக்தி ஒட்டுமொத்த அமைப்பினால to govern to as far as possible the working of nature in mankind. அந்த ஒட்டுமொத்த இயற்கை மனித குலத்துல செயல்படும் ஒட்டுமொத்த இயற்கையையும் அது வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். இந்த டேர்னிங் ஆஃப் த கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அதாவது தன்னையே தன்னுடைய உணர்வு நிலையை தானே அது அடைகின்றது. இது வந்து ஒரு முக்கியமான இதை மனிதன்தான் இந்த நிலையை வந்து பிரதிநிதித்துவம் படுத்துகின்றான். இட் ஹஸ் பின் த கிரேட் கிரைசிஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறார். இட் ஹஸ் பின் அ கிரேட் கிரைசிஸ், அ ப்ரொலாங்ட் அண்ட் டெவலப்பிங் கிரைசிஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நாள்ல முடியக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது, நீண்ட நாள் தொடர்ச்சியாக நடைபெறும். ஏன்னா அந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சோல் எலிமெண்ட் அப்படிங்கிறது பரிணாமத்துல மெல்ல 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 முன்னேறி கொண்டே இருக்கின்றது. டில் கம்ப்ளீட்டா தன்னை வெளிப்படுத்துற வரைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த டெரெஸ்ட்ரியல் எவல்யூஷன் ஆஃப் த சோல் இன் நேச்சர் அப்படிங்கிறார். ஏமா வச்சிருக்கணும், இந்த டெரெஸ்ட்ரியல் எவல்யூஷன் ஆஃப் த சோல் இன் நேச்சர் அப்படிங்கிறார். நேச்சர் அப்படிங்கிறது பிரகிருதி, சோல் அப்படிங்கிறது புருஷா எலிமெண்ட், சோல் எலிமெண்ட். இத்தகைய மாறுபாடுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய அந்த பயணத்துல வந்து புவியினுடைய கடந்த கால பயணத்துல வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா வெறும் சடப்பொருள் தான் இந்த உலகத்துல இருந்தது. சடப்பொருள்லேருந்து வாழ்வு அப்படிங்கிற ஒரு மாபெரும் மாற்றம் வந்தது. இதே மாதிரி இதையொத்த ஒரு இயக்கத்தின் மூலமாகத்தான் வாழ்வு என்கின்ற ஒரு மாற்றம் வந்தது. அப்புறம் இதே மாதிரி எதிர்காலத்துல வேறொரு மாற்றமும் வரும் அப்படிங்கிறார். There must surely be another in its future in which a higher spiritual and supramental consciousness shall emerge and be turned upon the works of the mind. இப்போ மைண்ட்ல இருக்கிற புருஷா எலிமெண்ட் வந்து இட் இஸ் டேர்னிங் அப்பான் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் டேர்னிங் இட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்பான் இட் செல்ஃப். இதற்கு அடுத்த நிலைக்கு போயிட்டு மனதை கடந்த ஒரு உயர் உணர்வு நிலைக்கு நாம் செல்வோம் அப்படிங்கிறார். ஹையர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், ஒரு உயர்வான ஆன்மீக மற்றும் அதிமானச உணர்வு நிலை வந்து வெளிப்படும். அது வந்து மனதினுடைய செயல்பாடுகளின் மீது தன்னுடைய முத்திரையை அது பதிக்கும் அப்படிங்கிறார். அண்ட் பி டர்ன்ட் அப்பான் த ஒர்க்ஸ் ஆஃப் மைண்ட். மனதினுடைய செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு, அறியாமைக்கு உட்பட்டு இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்காது, எல்லாமே ஸ்பிரிச்சுவலைஸ்டா இருக்கும், சூப்ராமெண்டலைஸ்டா இருக்கும் அப்படிங்கிறார். ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, பட் அட் பிரசன்ட் இட் இஸ் திஸ் விச் இஸ் அட் த ஒர்க். எது? செல்ஃப் கான்சியஸ் சோல் இன் மைண்ட் அப்படிங்கிறார்.
நம்மளுடைய மைண்டு செயல்படுது, மைண்டுக்கு பின்னாடி ஒரு மனோமய புருஷா இருக்கு அப்படிங்கிறார். செல்ஃப் கான்சியஸ் சோல் இன் மைண்ட், த மென்டல் பீயிங், மனோமய புருஷா. அது மனோமய புருஷா எதை யூஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி தான் அது வெளியே செயல்படுது. struggles to arrive at some intelligent ordering of itself and life. நம்மளுடைய வாழ்வை அது வழி நடத்த முயற்சிக்கின்றது, ஒரு நெறிப்படுத்த அது முயல்கின்றது. டு அரைவ் அட் சம் இன்டெலிஜென்ட் ஆர்டரிங், அதுவும் எப்படி ஒரு புத்திபூர்வமான ஒரு நெறிக்கு உட்பட்ட ஒரு செயல்பாட்டை அது அடைய விரும்புகின்றது. struggles to arrive at some intelligent ordering of itself and life and some indefinite, perhaps infinite development of the powers and potentialities of the human instruments. இது மூலமா என்ன வரும் அப்படிங்கிறார் பகவான். என்ன வரும் அப்படின்னா, மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் வெளிப்படாத எல்லையற்ற சக்திகள்லாம் வெளியே வரும், எல்லையற்ற திறமைகள்லாம் வெளியே வரும் எதிர்காலத்துல அப்படிங்கிறாரு. இப்போதைக்கு ஒரு லிமிட்டட் லெவல்ல தான் நமக்கு செயல்படுறோம். அப்போ கம்ப்ளீட்டா எல்லாம் வெளியே வரும், வெளிப்படும் அப்படிங்கிற இந்த முயற்சியில தான் தற்பொழுது அந்த மனோமய புருஷா, செல்ஃப் கான்சியஸ் சோல் இன் மைண்ட், மென்டல் பீயிங் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஆனா இது எதன் மூலமா செயல்படுது அப்படின்னா, நம்முடைய அறிவு, ரீசன், அதன் மூலமாகத்தான் அது செயல்படுகின்றது. அதுக்கு தான் பகவான் அந்த பாயிண்டை நம்ம அதை நோக்கி செல்வதற்காகத்தான் இதை கொண்டு வருகின்றார். மேற்கொண்டு 3rd paragraphல இருந்து நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம்.